ஏர்லி மார்னிங்கு பரபரப்பாக இருக்குது. இதுதான் வந்து ஹெச்எஸ்ஆர் ட்ரெயின் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். எல்லாம் கியூவில் நின்று டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஏர்போர்ட் எம்ஆர்டிக்கு போகக்கூடிய 2 வழின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் தவ்யான் ஏர்போர்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே 7-Eleven இது ஸ்டாக் வச்சுருக்காங்க. நமக்கு இங்கே ஃபுட்டெல்லாம் நம்ம இங்கே காயின் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பர்கர் இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே இறங்க வேண்டியதான் இந்த எலிவேட்டர் வழியாக. இங்கே பாருங்கள், ரைட் சைடு மூங்கில் செடின்னு நினைக்கிறேன். மூங்கில் இல்லை, மூங்கில் மாதிரியான ஒரு செடி அந்த ட்ரீயை வச்சுருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தைபே மெயின் ஸ்டேஷனில் உள்ள தையோயுவான் எம்ஆர்டிக்கு அந்த டெர்மினல் வந்து மொத்தம் 3 ஃப்ளோராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து B2ல் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து மேப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எந்த டைரெக்ஷனில் எங்கே போகணும், எந்தெந்த டைரெக்ஷனில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, எப்படி வெளில ஈஸியாக எக்ஸிட் ஆகிறது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்ம யாரையும் கேட்க வேண்டியதில்லை இங்கே எப்படி போகணும் என்னென்னு. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த கண்ட்ரி நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். தைபேலேருந்து ஜப்பானுடைய கான்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்புறம் கான்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஒசாக்கா போகிறேன். ஒசாக்கா சிட்டியிலேருந்து அடுத்தது வந்து கொயோட்டோ சிட்டி போகிறேன். கொயோட்டோ, ஒசாக்கா இதுதான் நெக்ஸ்ட்டு ஒரு 12 days ஃபுல்லாக நம்ம வந்து அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு அஃபிஷியல் விசிட்டுக்காக போகிறேன். அதே சமயம் ஃப்ரீ டைமில் நான் அப்படியே வெளில ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் பார்க்குற விஷயங்களை வந்து ஷூட் பண்ணி என்னுடைய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். ஸோ இன்னொரு எலிவேட்டர் நம்ம கீழே இறங்கணும். ஓகே, மேலே பாருங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. போகிறோம். இதான் வந்து டிக்கெட். இங்கே வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வேணால் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்டு இருந்துச்சுன்னா, ஈஸி கார்டோ இல்லை கிரெடிட் கார்ட்ஸோ இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ள போயிட்டோம். இதாங்க ஏர்போர்ட் எம்ஆர்டி. இப்போ டெர்மினல் 2க்கு போதும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இது. சுமார் 51 கிலோமீட்டரு. இது வந்து தைபே மெயின் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. டியோஜி ரிவர் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தையோயுவான் ஏர்போர்ட் எம்ஆர்டியில் 2 விதமான ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய சாதாரண ட்ரெயின். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிற்காது. A1, A3, 1, 2, 3, 4, 5. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாப்பில் தான் நிற்கும். ஒரு 35 மினிட்ஸ்லேயே 40 கிலோமீட்டர் ரீச் ஆகி ஏர்போர்ட் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இன்னும் ஒரு சாதா ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகும். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட. எஸ், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. ஸோ நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் என்னுடைய தைவான் ஏர்போர்ட் எம்ஆர்டியினுடைய மெட்ரோவினுடைய இன்சைடு வியூவு. சார்ஜிங் ஏரியா ஜஸ்ட் இப்படி வச்சா
டெர்மினல் 2 வந்து ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறேன். அப்படியே போகும். ஸோ நம்ம வந்து இப்போ டிபெச்சர் கால் இங்கே போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து டெர்மினல் 2க்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஈவா ஏர்லைன்ஸ் ஒசாக்கா கான்சாய். கவுண்டர் நம்பர் வந்து 20. மார்னிங் டைமா ரொம்ப seats. Okay. Gate. Okay. Time. Okay. Okay. Make sure your luggage has the machine. Yeah. Okay. Thank you, sir. Bye bye. Nice to meet you. ஏர்போர்ட்டினுடைய டெமோ வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அப்சர்வேட்டரிக்குள்ளே வந்தோம். கம்ப்ளீட்டாக நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாருமே. வேறு எதுவும் ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்க. ஏன்னா ஃப்ளைட்டு லேண்டு டேக்கப் ஆகிடும். ஸோ ரன்வே க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த சேஃப்டி ரீசனுக்காக இது மாதிரி பண்ணாங்க. ஸோ வந்தாச்சு, நம்ம கேமரா அலௌடுன்ட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. அது அப்படியே பாருங்கள். எந்தளவு இது கோப்ரோவில் கவர் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த அப்சர்வேட்டரியில் வந்து ஃப்ளைட்டு வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம அடுத்தது வந்து இமிக்ரேஷன் கவுண்டர் இருக்க வேண்டியது. நம்ம வந்து சிக்கன் நக்லெட்ஸு அண்ட் ஆல்சோ ஜாப்பனீஸ் ஃப்ரைடு சிக்கன்ஸ் வாங்கியிருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போயிட்டு இப்போ வந்து நல்ல பிளேஸாக பார்த்து உட்காந்துக்க வேண்டியதான். நமக்கு வந்து டோக்கன் நம்பர் 17 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிட்டுனா இண்டிகேஷன் வரும். ஸோ நம்மளுடைய ஃபுட்டு வந்து ஆர்டர் வந்துருச்சுங்க. நம்ம போயிட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து காலி பண்ணி வந்து இப்போ ஆர்டர் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ செக்இன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறோம். நம்ம இப்போ இமிக்ரேஷனை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்மளுடைய கவுண்டர் ஈவா ஏர்லைன்ஸ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா C6 அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். தைவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தைவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 வருஷம் இந்த ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தைவான்லேயே மிகப்பெரிய விமான நிலையம். உலக அளவில் 11வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டுங்க இது. அப்புறம் ஏசியாவில் உள்ள கண்ட்ரி எல்லாத்தையும் உலகம் முழுவதும் கனெக்ட் பண்ணுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய கப்பாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏர்போர்ட்டை. ஸோ இங்கேருந்து தான் யூஎஸ் போகிறதா இருக்கட்டும், ஜப்பான் போகிறதா இருக்கட்டும், கொரியா போகிறதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா போகிறதா இருக்கட்டும், ஸோ நிறையா கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டு. ஸோ ஆசியன் நேஷனலுக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ இந்த ஃப்ளைட் தாங்க நம்ம போகிறோம். ஈவா ஏர் போயிங் 777. ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே. அண்ட் வே டு ஃப்ளைட் கேட்டு. 24 gate. Hello. Second half. Thank you. Udah endah ya, Ci. Business class.